நீங்கள் ஒரு வேண்டுதலை போட்டீங்க, அதுக்காக நீங்கள் விரதத்தை ஆரம்பிக்கும். ஸோ விரதத்தை ஆரம்பிக்கும் ரொம்ப முக்கியமான 2 காரியம் நீங்கள் என்ன செய்யணும்னா, வீட்டில் அப்பா அம்மா இருந்தாங்களா அப்பா அம்மா காலில் விழுந்துட்டு ஓகே அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு, இல்லை அப்பா அம்மா இல்லை வீட்டில் பெரியவங்க யாராக இருந்தாலும் அவங்க காலில் பாட்டி தாத்தா யாராக இருந்தாலும் அவங்க காலில் நின்று நீங்கள் ஆசீர்வதிட்டு உங்கள் எல்லைக்குள்ளார ஓகே நீங்கள் இருக்கிற எல்லை எது கிட்டத்தில் ஒரு கோயில், அப்படி முருகன் கோயில் இருந்தால் நேராக நீங்கள் முருகன் கோயில் ரொம்ப சிறப்பு. இல்லை எந்த அம்பாள் கோயில் விநாயகர் கோயில் அந்த கோயிலுக்கு போயிட்டு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனையும் பண்ணிட்டு நீங்கள் அந்த மாலை, அதாவது நீங்கள் மாலை போடுறதா இருந்தால் அந்த மாலையை எடுத்து இறைவன் சன்னதியில் காலடியில் வச்சு அதன் பிறகு நீங்கள் வந்து அந்த மாலையை எடுத்து அணிந்துட்டு அதன் பிறகு உங்களோட விரதத்தை ஆரம்பிங்க. இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இறைவனோட ஆசீர்வாதத்தோடு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அது காலையில் செய்தால் ரொம்ப சிறப்பு. இல்லை காலையில் உங்களுக்கு டைம் இல்லை சாயங்காலம் செய்ய போறீங்கன்னா ஸோ சாயங்காலம் நீங்கள் போட்ட பிறகு மறுநாள் நீங்கள் ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காரியம் நீங்கள் ஏன்னா இதெல்லாம் பூர்த்தின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யும் போது அதை காவடி எடுத்து முடிஞ்சு 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் நீங்கள் அந்த மாலையை கழட்டணும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வெற்றி நிச்சயம்.